அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர். ஆமென். இந்த நாளுக்கு, இந்த மாதத்துக்கு தேவையான இந்த கிருபையின் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமென். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆமென். ஆமென். பேசுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், ஆமென். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே காணப்படுகிற பலவீனத்தை குறித்து ஜெபிக்கிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்கள்ல முட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள், உபத்திரம், நெருக்கமான குறுகிய பாதை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசாலமான பாதை இல்ல. உலகத்தின் பிள்ளைகளுக்கு எந்த தடையும் இல்ல. விசாலமான பாதையில எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், இதுவே வழி, இதுவே சத்தியம் என்று நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாதைகள் இஷ்டப்படி ஓடுகிறதில்ல, தேவ சித்தப்படி ஓடுகிறதா காணப்படுகிறது. ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆமென். நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றிலே வளரும் பொழுது இஷ்டத்துக்கு அந்த தாய் எதையும் சாப்பிட முடியாது. இஷ்டப்படி உருண்டு படுக்க முடியாது. இஷ்டப்படி டிராவல் பண்ண முடியாது. எல்லா காரியத்திலும் அவருக்கு கவனமாக கேரி பண்ணி போக வேண்டியிருக்கு. காரணம், நமக்கு உள்ள ஆண்டவர் நமக்குள்ள இருந்து ஒரு அவருடைய சாயல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தனக்குள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து முழுமையாய் வெளிப்பட தேவன் சுத்தமாக இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவன் நம் கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை போல நாம் வாழ முடியாது. மற்றவங்க முடியாத போல நம்ம இருக்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை, ஆத்துமாவை எல்லா காவலோடு நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லா விதத்திலும் நாம் நமக்குள்ள இருந்து தேவன் வெளிப்பட தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கமான பாதை வழியாக போன மாதிரி தெரியும். ஆனாலும் கிறிஸ்து நமக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது நிறைய, அதுக்கு சிலருக்கு ஆரம்ப ஸ்டேஜா இருக்கும். சிலவங்களுக்கு இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பிள்ளைகள் மூலமா வெளிப்பட சுத்தமா இருப்பார். அந்த வெளிப்படுகிற காலம் வரும் பொழுது, பிரசவ காலத்தில் எப்படி வேதனை, அதிவேதனை, மகா வேதனைக்கு மத்தியில கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்பட சுத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அழகிய குழந்தையுடைய முகத்தை பார்த்த உடனே எப்படி ஒரு தாய்க்கு தன்னுடைய வேதனை எல்லாம் மறந்து போகுதோ, அதுபோல இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானது அல்ல. கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படும் பொருட்டு இந்த பாதையை ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஆரம்பத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல எல்லாம் ஈஸியா இருந்திருக்கும், ஓடி இருப்போம், சந்தோஷமா களி கூர்ந்திருப்போம். ஆனா தேவனை அறிந்து இன்னும் ஆழங்களுக்குள்ள செல்லும் பொழுது உபத்திரங்களும் பாடுகளும் பெறுகிறது போல தெரியலாம். ஆனா அந்த உபத்திரம் பாடுகள் நம்மளை உருவாக்குறது, பொன்னாக விளங்க செய்கிறது, நம்மளை பலப்படுத்துகிறது. நமக்குள்ள இருந்து தேவன்
நம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒருவேளை நம்ம ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை, எனக்கு மட்டும்தான் இந்த பாடு, எல்லாராலும் நெருக்கப்படுகிறேன், எல்லாராலும் நான் குத்தப்படுகிறேன், நான் கைவிடப்பட்டிருந்தோம், மறக்கப்பட்டிருந்தோம், நான் எத்தனை பேருக்கும் ஜெபிக்கிறேன், எத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்குது, ஆனா ஏன் கண்ணுல இருக்கிற இந்த விளைவு என்னை விட்டு நீங்க மட்டுக்க, இது நாள்தோறும் என்னை குத்துகிற முள் போல இருக்கிறத ஆமென். பவுல் அப்போஸ்தலன் கதறலாம் ஆண்டவருடைய சமூகத்தை. ஆண்டவர் எனக்கு அஞ்சிலும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நான் என் என்னை மாம்சத்தில் உயர்த்தாதபடிக்கு என் நான் மாம்சத்தில் என்னை என்னை உயர்த்தாதபடிக்கு உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே என் ஒரு மாம்சத்தில் முள் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரமாய் விளங்கும் என்றார். அப்ப சில நேரங்கள்ல தேவனுக்கு தெரியும் இது இவனை பலவீனப்படுத்துது, இவனை வேதனைப்படுத்துது, இவனுக்கு சோர்வு உண்டாக்குது, எல்லாம் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த முள்ளை ஏன் கொடுத்திருக்கிறாரா? அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலையும் அவருடைய பலனை வெளிப்படுத்த முடியாது. இந்த இந்த கடினமான பாதைக்கு மத்தியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருகிற வனாந்தரம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த வனாந்தரத்துல கூட அவர்கள் பலத்தின் மீது பலன் அடைந்தார்கள். காண்டாமிருகத்து ஒத்த பலனை அவர்கள் கொடுத்திருந்தார். எதிரிகளால் அவங்களை ஒன்றும் செய்ய முடியல. அந்த வனாந்தரத்துல கூட அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அந்த வனாந்தரத்துல கூட அவர்களது வஸ்திரங்கள் கூட பழமையாகல, அவருடைய செருப்பு கூட தேயல. அல்லையா? நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒருவேளை ஒண்ணுமே தெரியலையே, ஆனா என்ன குறை வச்சிருக்காரு? நமக்கு என்ன குறை வச்சிருக்காரு? வனாந்தரம் தான், ஆனாலும் கஷ்டப்புகளை மதுரமாக்கி கொடுக்கிறார். நமக்கு எதிராக பின்தொடர்ந்த பார்வோனை அவர் முறியெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் மன்னாவினால் நம்ம திருப்தியாக்கி இருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய பெரிய எரிகோ கோட்டைகளை உடைத்திருக்கிறார். நம்முடைய பாதை நமக்கு தெரியும். நான் கானானுக்கு நேராக நடந்து செல்கிறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உபத்திரத்துக்கு மத்தியிலையும் நான் உனக்கு பலனா இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும். கிருபை இல்லாம எல்லா விதவிதான சாப்பாடு இருந்தாலும் அதை அவனுக்கு சாப்பாடுக்கு அனுக்கிறோம் இல்லையே. அதுல வாழ்ந்திருக்க புஷ்டிக்க ஆண்டவருடைய கிருபை தானே வேணும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! மற்றவர்களுக்காக திறப்புல ஜெபிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. மற்றவர்களை நேசிக்கிற ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்று சொன்னா அவருடைய கண்கள்ல இருந்து நம்ம மேல தயவு, நம்மளை பார்க்கும் போதே அவருடைய கிருபை. ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே ஒரு தாய் பசு எப்படி பால் கொடுக்குது, அது போல தன்னுடைய பிள்ளைகளை பார்த்த உடனே அவருடைய மனது உருகுகிறது. அவருடைய கிருபை அளிக்கிறார். நாளைதோறும் புதிது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார். அவனை பார்க்கும் போதே அவருக்கு சந்தோஷம். இந்த சூழ்நிலையை என்னை பார்த்து துதிக்கிறானே, இந்த பாடுகள் இந்த பலவீனத்துக்கு மத்தியிலையும் என் நாமத்துக்கு சாட்சியா இருக்கிறார்களே, அவர் பார்க்கிறார். நமக்கு 2 காரியங்கள், என் கிருபை உனக்கு போதும், என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. இந்த 2 பெரிய மேன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பெரிய மேன்மைகள், ஒண்ணு அவருடைய கண்கள் நமக்கு கிருபை இருக்குது, இன்னொன்னு அவருடைய பலன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி எங்க இருந்து புறப்பட்டு எங்க போகுது நம்மளால உணர முடியாது. ஒரு தாயின் வயிற்றுல குழந்தைகள் எலும்புகள் எப்படி உருவாகுது நம்மளால அறிய முடியாது. அதுபோல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் நம்முடைய உள்ளத்துல இருந்து புறப்படும் ஜீவ ஊற்று. அந்த நதி பாயிடமெல்லாம் ஆரோக்கியம். காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரம்ப செய்வார். இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். மத்தேயு 15வது அதிகாரம், மத்தேயு 15:32. பின்பு இயேசு நம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள்.
இவர்களை பட்னியால் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம எங்க சோர்ந்து போவோங்கிறத முன்னோட்டி அறிகிறார். என் பிள்ளை இதுக்கு மேல நம்ம இப்படி நடத்தோம்னா சோர்ந்து போவானே. நீங்க சோர்ந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிற தேவன் அல்ல. நீங்க சோர்ந்து போறதுக்கு முன்னோட்டியே என் பிள்ளை இந்த இடத்துல சோர்ந்து போவானே, வழியில சோர்ந்து போயிடுவானே, இந்த பாதையில இந்த வியாதியில இதுக்கு மேல போனா அவன் சோர்ந்து போயிடுவானே, இந்த குடும்ப கஷ்டத்துல இந்த எதிர்காலத்தை குறித்த இந்த கலக்கத்துல இதுக்கு மேலேயே அவனை நான் விட்டான்னா அவன் சோர்ந்து போவானேங்கிறத ஆண்டவர் முன்னோட்டியே அறிகிறவர். அவர் நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒண்ணுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. தேவனுடைய சமூகத்துல வந்து காத்திருந்துட்டு அவர் நம்மளை ஆஸ்வதிக்காம, நம்மளை நிரப்பாம, அவருடைய மகிமை அனுப்பாம, அவருடைய உன்னத பலத்தால் இடை கட்டாம நம்மளை அனுப்ப மனதில்லை. அவர் வழியில சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. ஆகவே இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் 2024 4 மாதங்கள் கடினமான சூழ்நிலை நம்ம நடந்து போயிருந்தாலும் ஒன்றும் இல்லாம இருந்தும் நம்ம காத்திருந்தோம் ஆண்டோடைய சமூகத்துல. உண்மையில எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, பட்னியா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை எனக்கு போதும் என்று சொல்லி நாங்க பட்னி பசுமா உட்கார்ந்துட்டோம். ஆனா இன்னும் நாங்க நடந்து இந்த 5வது மாதத்துக்குள்ள நாங்க போறோம். வழியில சோர்ந்து போவாங்களே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று சொன்னார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு அதை ஆசீர்வதித்து 5000 பேர் புருஷர்கள் அதை திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுக்க கிருபை செய்கிறார். அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்துக்குள்ளாக கடந்து செல்கிற நம்மை புதிய ஆகாரத்தினால், மகிமையின் ஆகாரத்தினால், புதிய கிருபையினால் நம்மளை திருப்தியாக அனுப்ப அவசியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் முடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதும் இல்லை. அல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். நாங்கள் இயேசுவை சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நாங்க போவதில்லை. அல்லேலூயா. எல்லா பக்கத்துல நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் கலக்கம் அடைந்து முறிந்து போகிறதில்லை. நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். கிறிஸ்துவின் மகிமை சுமந்து செல்கிற பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மேன்மை இந்த உலகத்து மக்களுக்கு எல்லாம் தெரியுது. இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்துவை சுமந்து செல்கிறவர்கள். அவங்களுக்கு என்னப்பா, எப்பொழுதும் அவங்க முகத்துல பிரகாசம் தான். அவங்ககிட்ட பொன் வெள்ளி இருக்கிறதோ இல்லையோ, அவங்ககிட்ட ஒரு பெரிய சமாதானங்கிறத உலக மக்கள் காண்கிறார்கள். ஆனா நமக்குள்ள இருக்கிற மேன்மையை காணாதபடி நம்ம ஒண்ணுமே இல்லை, நான் அற்ப தூசியாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாம் வெளியேறப்பட்டவர்கள் இயேசுவை சுமந்து திரிகிறோம். மகிமையின் ராஜாவை சுமந்து திரிகிறோம். பிரகாசத்தை சுமந்து செல்கிறோம். சுவையானதை சுமந்து செல்கிறோம். வெளிச்சத்தை சுமந்து செல்கிறோம். அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதும். அந்த கிருபை மாத்திரம் நமக்கு போதும். கோணலை செவையாக்குவார், தடைகளை நீக்குவார், அற்புதங்களை செய்வார். நமக்கு என்ன தேவையோ, எப்பொழுது தேவையோ ஏற்ற காலத்துல அவர் நமக்கு செய்வார். நான் நாளைக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது சோர்ந்து போவேனா, ஆண்டவர் இன்றைக்கே அறிவார். இன்றைக்கே என்னை திருப்திப்படுத்த அனுப்புவார். என் பிள்ளைகள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று பரிதபிக்கிறார். எதிர்காலத்துல பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து சோர்ந்து போவானே, என் பிள்ளை சோர்ந்து போவாளே
என்று சொல்லி இன்றைக்கே இருக்கிற உங்களிடத்துல என்ன இருக்குது அதை பழகி பெருக செய்து அதை ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக நடத்தி செல்லுவார். ஆமென். இந்த செய்திக்கு முன்பாக திருப்தியாக நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம திருப்தியாக்கி நடத்தி மீதம் எடுக்க செய்வார், பிறருக்கு கொடுக்க செய்வார். உங்கள் கரத்தை பாருங்க. இந்த கரம் பிறரை ஆஸ்வதிக்கிற கரம், இந்த கரம் பிறருக்கு கொடுக்கிற கரம், பிறருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம், ஒன்றுமில்லாத கரம் இல்ல. நீங்க கிருபை பெற்ற பிள்ளைகளுடைய கரம். நீ எவர்களை ஆஸ்வதிப்பாயோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமென், ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், நீ சோர்ந்து போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, ஒடுங்கி போவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை, மனம் முறிவடைவதில்லை. அல்லேலூயா. இதுவரை நடத்தியவர் இன்னமும் நடத்த வல்லவரா இருக்கிறார். மகா வறட்சியான காலங்களே அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நனமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. கண்மணியில் தென்னினாவை திருப்தியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆகார மன்னாவினால் காலைதோறும் உடைய கிருபை புதிய மன்னாவினால் உடைய திருப்தியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இந்த கரங்களை போரடிக்கும் கருவியாக மாற்றுவார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், இருக்கிற பலத்தோட போகும், அந்த பலன் பூர்ணமாய் வழங்கும். ஆமென். உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்திருக்கிறேன். இந்த கல்வாரி சிலுவையில நான் ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை வித சோதனை இருந்தாலும் ஆண்டவர் அதை தாங்கி கல்வாரி சிலுவையில அவன் தலையை நசுக்குவதே குறியா இருந்தார். ஜெயம் பெற்றவன். நம்முடைய வாழ்க்கையில இப்போ நமக்கு எங்க இருந்து எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான கிரியைகளையும் அழிக்க நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொள்கிறேன், உன்னை பெயரிட்டு அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு சொந்தம். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நம்முடைய சூழ்நிலை பார்க்க வேண்டாம். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில கர்த்தர் நமக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை எனக்கு அதிகமான பிரச்சனை, அதிகமான பாடு, உபத்திரமா, தேவன் உனக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள உருவாகி உருவாகி வளர்ந்து 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 அதுக்கப்புறம் என்னைக்கு வெளிப்பட போகுதோ அன்னைக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக இருக்கிற வலி, வேதனை, மகா வேதனைக்கு மத்தியில அது நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அது போல தேவன் நமக்குள்ள இருந்து வெளிப்பட சுத்தமா இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் பாடு உபத்திரம் நெருக்கத்துல இருக்கும்போது தேவன் மகிமையா வரப்போறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் நெருக்கங்களையும் அன்பு தணிந்து போன காரியங்களை நாம் பார்க்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அத்திமரம் பூத்து குலுங்கும் போது தேவன் வாசல்ல வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை காட்டிலும் நமக்கு நாம் செல்வதற்கு முன்பாகவே, இந்த மாதத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே வழியில சோன்றக்கூடாதே என்று சொல்லி நமக்காக பரிதபிக்கிற ஒருவர் உண்டு. என்னை திருப்தியாக்குற ஒருவர் உண்டு. எனக்காக பரிதபிக்கிற, எனக்காக அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார். அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய கிருபை எனக்கு போதும். இந்த பலவீனத்தை குறித்து நாம் ஜெபித்தோம், ஆனாலும் இதுக்கு மேலே அந்த பலவீனம் நம்மளை வேதனைப்படுத்துச்சுன்னா அவருடைய கிருபை எனக்கு போதும். இந்த பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரை நம்மளை நடத்தியவர். இதுவரை நம்முடைய பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் நம்மளை காண்டாமிருத்து ஒத்த பலத்தால் இடை கட்டினவர். இதுவரை நம்மளை போஷித்தவர், நடத்துவர். இனி உள்ள நாட்களிலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். உண்ட பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். அவருடைய பலம், உன்னதமானுடைய பலன், அது என்னை உயர்த்தும், சாட்சியாக வாழ வைக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் பிறருக்கு கொடுக்க வைப்பேன், திருப்தியாக என்னை நடத்துவார், என் தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார். நான் பாடி கொண்டாட நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கேன். உள்ளத்தினால நன்றி செலுத்துவோமா?
நன்றி ஆமென். ராஜா, நன்றி நன்றி இயேசப்பா. ராஜா, நன்றி நன்றி ராஜா. ராஜா. நன்றி என் ராஜா. பிள்ளைகள் நன்றி வழியில சோர்ந்து இயேசப்பா. போயிருவாங்களேன்னு நன்றி சொல்லி இயேசப்பா. பரிதபிக்கிற ஆண்டவரே நாங்க உங்களுடைய சோர்ந்து அன்புக்காக போகக்கூடாது சோத்திரப்படி சொல்லுவோமா? கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவரே எங்களை ஆண்டவரை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் சோத்திரம், சோத்திரம், நீங்க சோத்திரம், ஆண்டவரே. சோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக்கொள்ளும் மீட்பதற்கு முன்பதாக எங்களுக்கு என்ன தேவை என்பதை என் விவாலா பரமண்டலத்தில் கனகரமாய் அறிந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த காலவேளை தகப்பனே நீ பேசி நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. பலவீனத்தில் நம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமா இந்த மாதத்துல விளங்க போற தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவை சுமந்து செல்கிறதான நாங்க ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்பதை அறிந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் எங்களோருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்க எங்களுக்காக பரிதபிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம். எங்க எல்லா சோதனைகளும் வேதனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் மனமடைந்து மனமுறிவடைந்து போகாதபடி என் தேவனாய் கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட ஓடுகிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இசப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருக்கும் தரப்போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளை கூட கர்த்தாவே நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம் ஆண்டவரே. கலக்கமடைந்து மனம் முறிவடையாதபடி என் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உடைய கிருபையை எங்கள் மேல் நீங்க ஆண்டவரை வைத்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்துல ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரை கத்திரத்துல மனமகிழ்ச்சியா இருந்து ஆண்டவரை இருதயத்தின் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் எங்கள் திருப்பி பாராட்டப்படுற தெய்வத்தாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிற எங்கள் பலவீனங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டதபடி தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில இந்த கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது ராஜா. ஆண்டவரை நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை ராஜா. ஆண்டவருடைய கிருபை இரக்கம் தயவு எங்கள் மேல் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அன்பின் அதிகாலை ஜெபக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உடைய கிருபை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனை எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீராக. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா சமாதான குறைவுகளை எடுத்து போடுவீராக. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படியான காரியங்களின் தேவனாய் கர்த்தர் எங்கள் குடும்பங்களை செய்வீராக. ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிருக்கீங்க ராஜா. நிறைவான சந்தோஷத்தினால இந்த மாதத்தில் எங்களை திருப்தியாக்கி நடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மற்றவங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை நீங்க மாற்ற போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் நினைப்பதற்கு மேலான காரியங்களை இது எங்களுக்கு செய்ய போறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் காணப்பட தேவன் தாமே திருப்பி பாராட்ட போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிட்டு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீங்க அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியாக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கள் ஊழியருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே நாங்க அறியாத எட்டாத பெரிய காரியங்கள் இந்த மாதத்துல நீங்க செய்ய போறீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போற தெய்வக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை தகப்பன இந்த மாதத்துல ஆண்டவரே முதலாவது நாளிலும் கூட கர்த்தாவே இந்த காலை வேலை நாங்கள் ஈடுத்த ஒவ்வொரு ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு ஆமென்றும் பல் கொடுக்க போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாட்சியின் வேலை ஆசீர்வதித்து கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு வாலிப மகனை ஆராதிக்க கூடியதான கிருபையை கர்த்தர் கொடுத்தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேல் அடையாளங்களும் அற்புதங்களாக மாறக்கூடிய கிருபைகளை தேவனாய் கர்த்தர் நீங்க செய்ய போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே நீங்க எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் தேவனாய் கர்த்தர் நீக்கி போடுவீராக. இந்த கிருபையினால் எங்களை நடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஊழியர்களின் குடும்பங்களையும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் எல்லா விதமான உபத்திரவங்களும் நீரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்பதை அறிந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக தேடக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுக்க போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுது எங்களை திருப்தியாக்கி நடத்தி ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாத்து வழிநடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட செய்து கொடுத்த மகனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மகன் மறைவிழுந்து இருக்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு மன்னாவிற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிற மகனை திருப்தியாக்கி நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுதும் ஆண்டவரை திருப்தியாக நடத்துங்க ஆண்டவரை. மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. பிறருக்கு கொடுக்கக்கூடிய மகனாய் மாற்றக்கூடிய கிருபைகளை கொடுங்க.
ஊழிய பாதையில தொடர்ந்து உற்சாகமாய் ஓட கிருபை பாராட்டுங்க. எங்கெல்லாம் போய் இப்படி சத்தியத்தை சொல்றாங்களோ அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவரை மனம் திரும்பவும் ஆதாயப்படுத்தவும் கர்த்தருக்கென்று மகிமுள்ள சாட்சியாய் விளங்கும் தேவன் கிருபை பாராட்டுவீராக. கருத்துல எந்த பலவீனங்களும் தாக்காதபடி உற்சாக ஆவியோடு கூட கர்த்தருக்கென்று வைராக்கம் எழும்பு கிருபை பாராட்டுங்க. கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஊழிய பாதையில பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரை. இன்னும் ஆண்டவரை பிள்ளைகளை வரங்களாலும் வல்லமையினாலும் ஆண்டவரை வழங்கரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். விசேஷித்த நாணத்தை கர்த்தர் கொடுப்பீராக. சாலமோனு கொடுத்த நாணத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழிய பாதையில ஆண்டவரை பிள்ளைகளை உற்சாகமா எடுத்து பயன்படுத்துவீராக. அதை பார்த்து அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே கர்த்தருக்கென்று வைராகியம் எழும்பு கிருபையை பாராட்டுங்க. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. யோபுக்குரிய எல்லாம் வச்சு நீங்க வேலெடுத்து பாதுகாத்ததை போல ஆண்டவரே பிரதரையும் அவருடைய குடும்பங்களை வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழிய பாதையில ஆண்டவரே கதா அவங்க கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே சோதரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் எவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழிய பாதையில ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. இந்த மும்பை பட்டத்துல அவங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருந்த அந்த திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற முழுமையாக ஆண்டவரே உடைய சமூகத்துல காத்திருக்க கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே கத்தாவே சோதரிக்கிறோம். அப்படியா இந்த காலை ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நிறைவான சந்தோஷத்தினால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் நிறைவான சந்தோஷத்தினால் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போற தெய்வக்கா நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ராஜா. எல்லா நேரங்களிலும் உடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கிருபையினாலே ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் கடந்து போக கிருபை பாராட்டுவீராக. நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகளை தந்து வழிநடத்துவீராக. ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் சமாதானமாய் வாழ கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவே ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியில் நடத்துவீராக. தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே அப்ப எங்கள் அங்கத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தை இழைப்பாலையும் கட்டளிடுவீராக. எந்த வீண் செலவுகள் வராதபடி, வீண் விரயங்கள் வராதபடி, எந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள் வராதபடி கத்தாவே எல்லா பத்திரான அனுபவங்களை எடுத்து போட்டு கத்தாவே கையின் பிராசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க திருப்தியாய் ஆண்டவரை நடக்க எந்த போஷித்து நடத்தி ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் என் தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொரு கூட இருந்து எங்களை வழிநடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா, மென்மேலும் பலப்படுவா என்று சொல்லிருக்கீங்க. அப்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் நெருக்கப்படுகிற காலங்களிலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கதாவே நாங்க எங்களுக்கு என்ன தேவை என்பதை என் பரம தகப்பன் அறிந்திருக்கிறீங்க. நாங்க சோர்ந்து போவதற்கு முன்பதாகவே எங்களை போஷிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறீங்க, திருப்தியாய் நடத்துகிற நல்ல தகப்பனாயிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதுவரை எங்களை நடத்தினவர் இனியும் எங்களை நடத்துவீராக தகப்பனே. இந்த மாதம் முழுதும் எங்களை நடத்துவீராக. எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து நடத்துவீராக. இந்த வெயிலின் தாக்கத்தினால எந்த பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே கத்தாவே எந்த சரும வியாதிகளும் வராதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.